லைவ் தமிழ் செய்திகள். எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடுவது என்றால் அது இலகுவான விடயமல்ல. அவருடைய குரலில் பாடி அவரின் மகனுக்கு முன்னால் அதை பாடி காட்டிய சிறுவன் புவனேஷ் பலராலும் பாராட்டப்படுகின்றார். அந்த குட்டி சிறுவனின் சுட்டியான வார்த்தைகள் அங்கிருந்த பார்வையாளர்களையும் கவர்ந்திருக்கின்றது. இசை அமைப்பாளர்கள் இவ்வாறான சிறந்த பாடல்களை பாடக்கூடிய பாடகர்கள் சிறுவர்களில் இருக்கின்றார்களா என்றும் வியக்க பார்க்கின்றார்கள். ஆச்சரியமாக அவர்கள் மெய்மறந்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். சரிகமபா வரலாற்றில் இவ்வாறான திறமைசாலிகள் கலந்து கொள்வது பல நிகழ்வுகளில் நடைபெற்றிருந்தாலும் இம்முறை புவனேஷ் போன்ற குரல் வளமிக்கவர்களும் கலந்து கொள்வது சிறப்பாகும். நடுவர்களும் தங்கள் திறமை மீது தங்களோடு சரிசமமாக போட்டியில் பாடல்களை சரியாக சங்கீத வெளிப்பாட்டுடன் பாடக்கூடிய சிறுவர்கள் உருவாகி வருவதை பார்த்து அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். காலத்து காலம் இந்த நிகழ்ச்சி பல பேரை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றது. இசைத்துறைக்கு இவ்வாறான திறமையானவர்கள் வருவதை அந்த சரிகமபா நிகழ்ச்சி இயக்குநர்கள் வரவேற்கின்றார்கள். அது மாத்திரமன்றி பின்னணி பாடல்களாக பெறக்கூடிய கூடுதலான வாய்ப்பும் இவ்வாறானவர்களை இசை அமைப்பாளர்கள் தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது. புவனேஷை பொறுத்தவரையில் அவர் குட்டி சிறுவனாக இருந்தாலும் சுட்டியாக பாடி அங்கிருப்பவர்களை மயக்குவதே அங்கிருக்கின்ற முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே புவனேஷுக்கு லைவ் தமிழ் செய்திகளும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் பார்வையாளர்களும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.